Hi friends, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா ஆக்சுவலா என்னுடைய கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டே இருக்குங்க. என்ன பிரச்சனைனா ஸ்டவ் ஆன் பண்ணும்போதெல்லாம் அந்த கேஸ் ஸ்மெல் பயங்கரமா வருது. ஆக்சுவலா நான் லீ கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அதனால நம்ம வந்துட்டு கம்பெனிக்கே கால் பண்ணி சிலிண்டர்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சிலிண்டர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நமக்கு போயிட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேஸ் ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா உங்களுடைய ஸ்டவ்ல தான் பிரச்சனை, நீங்க ஸ்டவ் மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். இந்த கிளாஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப பழசுலாம் கிடையாதுங்க. நான் வாங்கி ஒரு 4 to 5 years தான் இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப நாள் வரும். இப்போ எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 10 years 15 years வரைக்குமே நல்லா இருக்கும். ஆனால் இந்த கிளாஸ் ஸ்டவ்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. வாங்கின ஒரு 5 yearsல இத்தனைக்கும் நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேங்க. தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக அலுமினியம், இரும்பு கூட கிடையாது. ஆனாலுமே இதில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதை மாற்ற போகிறேன். இந்த பழைய ஸ்டவ் இருக்கு இல்லையா, இது நான் வந்து 5 yearsக்கு முன்னாடி சந்தோஷ் அப்படின்னு சொல்லி பாத்திர கடையில் தான் நான் வாங்கியிருந்தேங்க. ஆனால் எனக்கு 5 yearsலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் சில்வர் டாப் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் தூக்கிட்டுலாம் அலைய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி இந்த மாதிரி கடைக்கெலாம் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க. நீ புதுசே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் மொத்தமாக வாங்க போகிறேன். இந்த பழைய ஸ்டவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ஒரு 500 அது கிடைக்கும் அப்படின்னு நான் போயிருந்தா அவங்க சொல்கிறாங்க கிளாஸ் டாப்புக்கு வந்து சுத்தமாக வேல்யூவே கிடையாது, ஜஸ்ட் 20 rupees தாங்க எடுத்தாங்க. கேஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்களா, நான் வாங்கும் போது 8000 மேலே இந்த ஸ்டவ் 5 yearsக்கு முன்னாடி. ஆனால் கிளாஸ் டாப் அப்படின்றதுனால இது 20 rupees தான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாங்க. அந்த உள்ள அந்த பர்னர்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் ஒரு 360 rupeesக்கு அவங்க வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, சுத்தமாக இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன ஒரு பயம்னா, நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் இந்த கிளாஸ் டாப் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் போதே நான் கொஞ்சம் பயந்து தான் சமைப்பேன். ஏதாவது சூடாக அது மேலே வச்சா வெடிச்சிருமோ அப்படின்ட்டு. அதனால இந்த டைம் வந்து இந்த கிளாஸ் கேஸ் ஸ்டவ் வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். இந்த ஷாப் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடி. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. டி நகர், குரோம்பேட்லாம் கம்பேர் பண்ணுறதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து 7th floor தான் உங்களுக்கு கிடைக்கும். தனித்தனியாக ஒரு ஃப்ளோரில், அதாவது எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே உங்களுக்கு பயங்கர வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் எது எடுத்தாலுமே ஒரு பின்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐட்டம் வாங்கணுனால கூட இங்கே வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஷாப்பிங் பண்ணும்போது. பார்த்தீங்களா, லீ இப்படிதாங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கூட இந்த ஸ்டவ்வுக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், இந்த இதில் தான் இருக்கணும். ஏன்னா எங்களோட கிச்சன் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சைஸ், ரொம்ப பெரிய கிச்சன் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பொருள் வாங்கினாலுமே இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு அளந்து தான் வாங்குவோம். இத்தனை வருஷத்தில் நான் இன்னைக்கு தான் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் செக்ஷனுக்கே நான் வந்திருக்கேன். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 3000, 4000, 10,000, 12,000 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் கூட இருக்குங்க. மினிமமாக 5000 ரேஞ்சிலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், லீக்கு வந்து லுக் வைஸில் வந்துட்டு கிளாஸ் டாப் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து கிடையாது. கிளாஸ் டாப் வந்துட்டு சேஃப்டி கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து லைஃப் ஸ்பேன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இப்போ போட்டு மாற்றணும் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது அவங்க வந்து இதை மதிக்க கூட இல்லைங்க. கிளாஸ் டாப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை உடைக்கணும், பிரேக் பண்ணாதான் நீங்கள் இது பண்ண முடியும், அது பிரேக் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காது அப்படின்றதுனால அதுக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போகாது அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்னர் லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 4 burner எனக்கு தேவையில்லைங்க. 4 burner நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கடாயெல்லாம் நம்ம வதக்கும் போது பின்னாடி பக்கத்தில் ஒரு கடாய் இடிக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடாய் வாங்கணும் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு 3 burner ஓகே அப்படின்னு தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் ப்ரீமியர் பிராண்டு மட்டும்தான் இல்லைங்க, விடிஎம், ஃபேபர், அதுக்கப்புறம் இன்னும் கூட சில ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அது நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, பிரீத்தி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளேல இருக்குது. சிங்கிள் பர்னர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1200 ரேஞ்ச் தாங்க வந்திருந்தது. கிளாஸ் டாப் மாதிரியே சில்வர் டாப்மே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. நல்ல லுக் வைஸுமே நல்லா இருந்தது. ஓல்டு பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் நல்லாவே இருந்ததுங்க. முன்னாடிலாம் வந்துட்டு 2 பர்னர் தான் இருக்கும் இல்லையா, இப்போ வந்துட்டு காமனாக ஆகிடுச்சு. ட்ரியோ அந்த 3 பர்னர் இருக்கிற பேட்டர்ன்ஸ் வந்துட்டு அங்கே நிறைய டிஸ்பிளேல இருக்குது. நீங்கள் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பர்னர்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம ஒரு சாப்பாடு, குழம்பு, பொரியல் இந்த மாதிரி நம்ம 3மே அட் அ டைமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு 3 பர்னரே 4000 ரேஞ்சிலே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பட்டர்ஃப்ளையோடைய இந்த ஃபுல் ஸ்டீல் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பாத்திரம் மாதிரி தான் இருக்குது.
லீக்கும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் சரி, அதுவும் இல்லாமல் இதுலேயும் 3 பர்னர் இருக்குது, நல்ல ஸ்பேஸாகவும் இருந்தது. எங்களுக்கு பார்த்தோன்னே இது மேலே தான் வந்து ஒரு கண்ணு தூக்கி பார்க்குறேன், பயங்கர கனமாக இருந்தது. அடியில் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பைப், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம்னால அவங்களுக்கு நல்ல லைஃப் லாங் வரும். இந்த ஸ்டவ்க்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் டியூரபிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. வாரண்டி 5 இயர்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்ததுனால சரி ஓகே நல்ல ஆப்ஷனாக இருக்கே. கிளாஸ் ஸ்டவ் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால லீ வந்து பட்டர்ஃப்ளைல இந்த நல்லா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக இருந்தது, மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு நாங்கள் இதுதான் புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்துட்டு 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் வந்து ஃப்ரீ. இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 700க்கு மேலே இருந்ததுங்க. ஆனால் வந்து இது நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு வேணான்னா 200 ருபீஸ் அந்த ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான். ஸோ அதை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அலுமினியம்னால உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்ட்டாக டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். இரும்பு தான் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஃப்ரீ வந்து இந்த ஃப்ளாஸ்க் சொன்னேன் இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் பே பண்ணால் பரவாயில்லைங்க. நல்லா இருக்குது குவாலிட்டி. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டுமே வந்துட்டு 24 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால இது ஓகே நல்லா இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குங்க அந்த ஃப்ளாஸ்க் கூட. சரவணா ஸ்டோர் வரைக்கும் நம்ம போயிட்டு வெறும் கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்கிட்டு வர முடியாதுங்க. ஏன்னா அங்கே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் டிஸ்பிளேல இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனாலுமே உங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எதுவுமே இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அப்படியே வந்துடும். ஸோ நான் அங்கே போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு வர மாட்டேன், ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி அழகழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டர் இல்லை, ப்ளஸ் வந்து நைஃப் இல்லை, சின்ன சின்ன கடாய் இல்லை, டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு இது பக்கத்துலேயே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த பாத்திரம் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். ஸோ அவள் அடிக்கடி சொல்வாள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அலுமினியம் கடாயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்துட்டு அலுமினியம் கடாய் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் எது வாங்கினாலுமே நான் வந்து சில்வர் அப்படி இல்லைனா அயன் தான் வாங்குவேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு நல்ல வெயிட் உள்ள ஒரு சில்வர் கடாய் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. நல்ல ஒரு கனமான பாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டடில் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. எல்லாமே 1700 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது நல்லா அந்த சில்வர் கடாயின்னு பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரீமியர் பிராண்டில் தான் ஒரு இரும்பு கடாய் வாங்கியிருந்தேன் 2700 ருபீஸ்க்கு. சுத்தமாக எனக்கு வந்து அது லைஃபே வரல. அது வந்து இரும்பு ஸ்மெல் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணல. சில்வர் கடாய் வந்து நல்லாவே வாங்கணும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதையும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு நம்ம சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோங்க. பார்த்தா ரொம்ப பசி ஆயிடுச்சு. டைம் வந்து ஒரு 9:40 இருக்கும். எப்போவுமே சரவணா ஸ்டோரில் வந்துட்டு 10 o'clock போனால் கூட உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே நான் சொன்னேன் இல்லையா, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே நாங்கள் போன டைமில் வந்துட்டு எல்லாமே, அதாவது ஃபுட் எல்லாமே உங்களுக்கு காலி ஆகிடுச்சு, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப கீழே வந்து இந்த கர்டைன்ஸ், அதுக்கு இல்லாமல் இந்த பில்லோஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டிய வேலை இருந்ததுங்க. அது கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம அப்படியே இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து நைட்டு 12:30ங்க. நைட்டு நடுராத்திரி 12:30 மணி. நான் நவிஷாவுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு, ஏன்னா இப்பயே பண்ணிடலாம், நாளைக்கு திரும்பவும் பண்ண முடியாதுன்றதுனால உனக்கு ஒன்றுனா அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ரப்பர் ஷீட். வீட்டில் கிட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க பெட் வெயிட் பண்ணுவாங்க. நவிஷா வந்து என்னைக்காச்சும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்காக நான் 2 வாங்கியிருந்தேன். 569 ருபீஸ் ஒன்று. ஸோ 2 வாங்கியிருந்தேன் நான். சரவணா ஸ்டோரில் வந்துட்டு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் ப்ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த டீ வடிகட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஜஸ்ட் 81 ருபீஸ். இந்த கேஸ் லைட்டர் வந்து 89 ருபீஸ் நான் வாங்கியிருந்தேன். அடுத்து செட் ஆஃப் இந்த 6 ஃபோக் ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். இது எத்தனை வாங்கினாலுமே காணாமல் போயிடும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 256 ருபீஸ். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகேங்க, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனுங்க. இதுவுமே எங்கள் வீட்டில் வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். அது 3 மந்த்ஸில் எங்கே போச்சுன்னே தெரில. இது வந்து ஒரு பீஸ் வந்து 28 ருபீஸ் தான். அடுத்து இந்த நைஃப் வந்து 53 ருபீஸ் தான். அப்புறம் கொஞ்சம் சைஸ் கம்மியான இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு பீஸ் வந்து 19 ருபீஸ். இந்த ஸ்பூன் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட் நல்லா கனமாக இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரைஸ் வந்து வெறும் 760 ருபீஸ் தான் வரும். இந்த கடாய் வாங்கி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக டைம் இல்லை. ஸோ நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குது. பொரியல் வதக்கிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த கடாய். அந்த மாதிரி ரொம்ப அடி பிடிக்கல, ஒட்டாமல் வருது. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா சூப்பராக வருதுங்க. ரொம்ப நாளாகவே நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேணும். அதுவும் வந்து பிராண்டட்லாம் போனீங்கன்னா 1700 2500 அந்த மாதிரி ரேஞ்ச் போகுது.
அதுவே நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய இருக்குது. அப்புறம் சோஃபா குஷன் வந்துட்டு 3 வாங்கியிருந்தோம். இது ஒரு பீஸ் வந்து 266 ருபீஸ் வரும். பில்லோக்கு மேட்சிங்காக வந்துட்டு பில்லோ கவர்ஸும் வாங்கியிருந்தோம். 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக எடுத்திருந்தோங்க. ஒன்றும் ப்ரைஸ் மாறும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 140 ருபீஸ். நல்லா இருக்குது. ஃபினிஷிங் வந்து மாதிரி சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பில்லோ கவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கலரு, இதோட ஃபினிஷிங் ரொம்ப சில்க் மாதிரி சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹை 250 ருபீஸ் வரும். பட் ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி, ஜிப் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றனால வாங்கிட்டேன். இதுதான் 3rd பில்லோ கவர். இது ப்ரைஸ் 140 ருபீஸ். இந்த மாதிரி இந்த ஷாப்பில் வாங்குறதுல ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவாங்களா, அது எடுக்கிறதுக்குள்ளேயும் அது போகவும் போகாது, லுக்கே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இதில் ஆக்சுவலாக ஒட்டிக்கிட்டு அது போகவே மாட்டேங்குது. அடுத்து சோஃபா ஃபுட் ரெஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக நாங்கள் இது வாங்குற ஐடியாவே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 2700 மேலே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வாங்குற ஐடியாவே இல்லை. ஆனால் சரவணா ஸ்டோரில் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 690 ருபீஸ் தான். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். நைட் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுங்க. நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸ்டவ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இண்டக்ஷனில் தான் குக் பண்ணியிருந்தேன். டீ, காஃபி எல்லாமே இண்டக்ஷனில் தான் குக் பண்ணியிருந்தேன். மற்ற ஸ்டவ் மாதிரி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்னர் எல்லாமே எடுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. பர்னர் மட்டும்தான் உங்களுக்கு அழுக்கானா ஆகும். மற்றபடி நீங்கள் இந்த தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனிங் வைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்டவ்வுடைய குவாலிட்டி வைஸ், அதாவது அந்த சுற்றி அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைட் ஆகட்டும், நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம அடியில் கை விட்டுலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே குக்கர், பெரிய கடாயி, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு, இந்த மாதிரி 3மே வச்சுக்கலாம் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல். ஸ்பேஸ் வைஸ் வந்து நான் எந்த ஒரு குறை சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவுமே வந்துட்டு நான் புதுசாக என்ன பொருள் வாங்கினாலுமே மஞ்சள் குங்குமம் வைப்பேங்க. ஏன்னா அது ராகு கேது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரியணும் அப்படின்றதுக்கு நல்ல நேரத்தில் பால் காய்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த டியூப் இருக்கு இல்லையா, ஸோ இது கூட 5 years தான் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிடணும் உங்களுக்கு அந்த இது. அதை வந்து நீங்கள் இப்படி வைக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே கேப் கிடைக்கும்ல, அப்போ நீங்கள் இது வந்து ஈஸியாக இது பண்ணலாம். இப்படி இருந்தால் தான் இது பண்ண முடியாது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அதை இப்படி பண்ணலாம். ஸோ இதை தூக்கிட்டு இது மேலே எப்படி சுற்றி 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 நீங்கள் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு உட்காந்துரும். அப்போது ஒரு கிளிக், இப்படி பண்ணும்போது கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஆனால் எனக்கு வந்து கிளிக் சவுண்டு வரவே இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த நாபில் வந்து பிரச்சனை இருக்குங்க. அந்த சிலிண்டர் டூ அந்த கனெக்ட் பண்ணது இல்லையா, அந்த நாபில் பிரச்சனை இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம கேஸ் ஏஜென்சிக்கே கால் பண்ணி உடனே அட்டன் பண்ண சொல்லணும். அவங்க வந்து செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த நாபில் பிரச்சனை இருந்துச்சுங்க. மார்னிங்லேருந்து நேற்றுலேருந்து நான் குக் பண்ணலைங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த சிலிண்டர் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த வாஷர் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு 24 hours மேலே ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் இல்லாததுனால நான் ரொம்ப இது பண்ணேன். கேஸ் ஸ்டவ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டவ்வையும் மாற்றிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லேயே எனக்கு லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன ஒரு ப்ராப்ளம்னால நான் வந்துட்டு இப்போது பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான். பட் இருந்தாலும் சின்ன இஷ்யூனால நம்ம வந்துட்டு புதுசாக கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸ் சிலிண்டரில் லீக்கேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நல்லா கேர்ஃபுல்லாக செக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த நாபு. இது கேஸ் ஏஜென்சியில் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இதனால எனக்கு 10,000க்கு மேலே செலவாயிடுச்சு. ஒரு வழியாக 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்துட்டு நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுறேங்க. ஸோ ஆன் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு பால் பாயசம் தான் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக சேமியா பாயசமே பிடிக்காது, பருப்பு பாயசம் தான் பிடிக்கும். ஆனால் இந்த ஆச்சி சேமியா மிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ரிச் க்ரீமி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பால் பாயசம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு சின்ன பாக்கெட்டே கிடைக்குங்க. ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணினா சூப்பரான பால் பாயசம் ரெடி. என்னன்னா நல்லா கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் நீங்கள் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும். கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி. புதுசாக குக் பண்ணுறவங்க, சமைக்க தெரியாதவங்கலாம் இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஸ்டவ்வில், இந்த ஸ்டவ் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஈவன் இந்த நாப் இருக்கு இல்லையா, நம்ம ஆன் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் அது கை வச்சுட்டே நீங்கள் அந்த லைட்டர் வச்சு ஆன் பண்ணும்போது டக்குன்னு கையில் ஷாக் அடிக்கும். அந்த லைட்டரை நம்ம கையில் ஸ்ட்ரைட்டாக அடிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஷாக்கிங் மாதிரி ஒரு இது நமக்கு ஃபீல் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டவ்வை நீங்கள் எங்கே தொட்டுட்டு லைட்டரை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கையில் ஷாக் ஃபீல் இருக்குது. அப்புறம் இந்த சென்டர் பர்னர் இருக்கு இல்லையா, இதுதாங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஸ்மெல், எனக்கு கேஸ் லீக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. நாங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளைலையும் கால் பண்ணி கேஸ் லீக்கேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம கால் பண்ணி கூப்பிடும்போது அவர் செக் பண்ணிட்டாரு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அட்டன் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நான் காலைல அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், அவங்க ஈவினிங்காக அட்டன் பண்ணாங்க.
என்னன்னா இப்போ எனக்கு ஹாலில் நான் வந்துட்டு இப்போ ஃபேன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்று பட்டு இது வந்து கேஸ் லீக் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பயங்கரமான ஒரு பெரிய பெரிய பர்னராக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நிறைய கேஸை இழுக்கும் போல், அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக குக் ஆகிடுது. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த டைமில் வந்து நம்ம ஃபேன் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக கேஸ் ஸ்மெல் வருது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் கிளாஸ் டாப் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் வாஷ் பண்ணிவிடுவேன், க்ளீன் பண்ணுவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் சாஃப்ட் கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பாத்திரத்துக்கு மேலே கீர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் டாப் வந்து துடைக்கிறது மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் ஸ்க்ரப்பர் வச்சு ஒரே ஒரு தேய்ப்பேன், ஸோ அதில் உங்களுக்கு நல்லா போயிடும். இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. அந்த பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டே தெரியாமல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராச்சஸ் மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அதனால் சாஃப்ட் கிளாத் மட்டும் ப்ளஸ் அதில் சோப்பு போட்டு நீங்கள் ஒரு டைம் வாஷிங் சோப் போட்டு நீங்கள் தேய்ச்சி பண்ணிங்கன்னா தான் நல்லாவே க்ளீனாக இருக்குது. ஸோ மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் நான் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டவ் வந்து நான் வாங்கின 1 மந்த் கழிச்சு தான் ரிவ்யூ போடுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் கிளாஸ் ஸ்டவ் பிளாக்காக இருக்கும், ஒரு மாதிரி லைட் ரெஃப்ளெக்ட்லாம் ஆகாது. இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிச்சன் இன்னும் பிரைட்டான மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நிறைய என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.